ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 18/12/2020 வருடம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிர கிரகத்திலிருந்து வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசக்கூடிய நாள். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உள்ள நாள். மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் உள்ள நாள். இன்றைய சுபநாளில் ஞானகீதை தொடர்கிறது. சந்தோஷம். சர்க்குருவே துணை. ஓம் அருள்மிகு ஸ்ரீ சர்க்குருவின் திருவடியிலே போற்றி, திருவடியிலே சரணம். ஞானகீதை 1902. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவு உன்னை பூரணமாக்கும். அறிவினுள் அடங்கி இரு. பிறகு அந்த அறிவு உன்னை அறிவு கப்பால் அழைத்துச் சென்று சிவத்திடம் சேர்க்கும். அங்கே எல்லாம் பேரறிவு. 1903. அறிவால் நரகத்திற்கும் செல்ல முடியும், சிவத்திற்கும் செல்ல முடியும். பேரறிவால் சிவத்திற்குத்தான் செல்ல முடியும். 1904. அறிவு எல்லா இடத்திலும் பாயும், எல்லாவற்றையும் ஊடுருவும். 1905. அறிவுக்கு அமரத்துவ நிலை உண்டு. 1906. ஈகத்தில் எல்லா ஜீவராசிகளும் அமைதியை விரும்புகிறது, நிம்மதியையும் விரும்புகிறது. காமம், கோபம், கடும் வஞ்சம், பொறாமை, சூது, பொய், தீங்கிழைக்கும் குணம், தயை, இல்லாமை ஆகிய குணங்கள் உள்ளவர்கள் தங்களின் இறுதி காலத்தில் அமைதியையும் நிம்மதியையும் அடைய முடியும். 1907. நிதானம். சாந்த சீலம். அறிவோடு மேல்நிலையில் செயல்படுதல். சர்க்குரு வழி நடத்தல். நித்திய இறை வழிபாடு உள்ளவர்கள் அமைதியை பெற வாய்ப்புண்டு. 1908. சோகத்திலும் அமைதி உண்டு. இந்த அமைதியை பலர் விரும்புவதில்லை என்றாலும் இதில்தான் ஒரு தூய்மையான தெய்வீக இனிமையுள்ளது. இதை நுணுக்கமாக அனுபவிக்கலாம். இக மகிழ்ச்சி வராது என்றாலும் பரசக்தி இதம் இருக்கும். இதில் எல்லா தீய குணங்களும் ஒடுங்கிய விவேக இனிமை இருக்கும். 1909. இந்த இகமே ஆத்ம சாதகர்களை சாதனை புரிய விடு. உன் செயலை இவர்களிடம் காட்டாதே. சுத்த பிரம்ம ஞானிகள் இருப்பதால்தான் நீ இகத்தில் இனிமையாக இருக்கிறாய். 1910. இக அந்தத்தில் ஆனந்தம் காண்கிறான் ஆத்ம ஞானி. சோகத்தையும் கண்ணீரையும் காண்கிறான் இக உலக மனிதன். 1911. இகத்தை வேண்டாமென்று சொல்வதாகும். அந்த தத்துவம் இல்லை என்றாலும் பரமே இல்லாததாகி விடும். எல்லாமே இகமாகிவிடும். 1912.
ஈகத்தின் அந்த தத்துவம் நுட்பமானது. அதில் ஒன்று அந்தத்திற்கும் அந்தம் வைத்துள்ளது. அந்தத்தில் எழும் சோகத்துடன் காலம் முழுவதும் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் எந்த நொடியிலும் எதிர்பார்க்க வேண்டும். இதுதான் ஈகத்தின் எச்சரிக்கை. 1913. வந்தான் வாழ்ந்தான் இல்லை. இதுதான் இந்த ஈக தத்துவம். உயர் மெய்யறிவில் நின்று ஈகத்தை பார்க்கும்போது இறுதியில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வீண் 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 என்ற அனுபவம் வருகிறது. 1914. வீண் வீண் ஆரவாரம், ஆவேசம், ஆசைகள், உழைப்பு, தேகத்தை சிதைத்து உழைப்பு, பதவி, பணம், உறவு, பகை எல்லாமே வீண் வீண் வீண். இறுதியில் சோகத்தில் முடிவடையும். இந்த ஈக தத்துவம் செயல்பாடு வீண். அதற்குள் இருந்து அதன்படி ஆடுவதை விட முழுமையாக ஈகத்திலிருந்து வெளிவந்து சும்மா இருத்தலே உத்தமம். 1915. ஏ ஈகமே, இதுதான் உன் நிலை என்றால் இதற்காக நான் வந்துள்ளேன். உன்னுடையது எதுவும் வேண்டாம் என்று சுத்தமாக ஈகத்தை விட்டு ஈகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட்டு விலகிவிடுவதையும் காதில் வாங்காதே. ஈகம் தரும் எந்த பரிசும் உனக்கு வேண்டாம். 1916. எல்லாம் வல்லமை பொருளே, எங்கோ நிறைந்த திருவொருளே, அனைத்திற்கும் அதிபதியாயிருக்கும் அருட்கடலே, என்றும் ஆனந்தமை பொருளே, உன்னிடம் நாங்கள் முழுமையாக எங்களையும் எங்கள் முழுவதையும் அளிக்கிறோம். உங்களிடம் எந்த வேண்டுதலின்றியும் எதிர்பார்ப்பின்றியும் எந்த விருப்பு வெறுப்பின்றியும் எங்களுக்கென எதுவும் ஒதுக்கி வைத்து கொள்ளாது எங்களை அப்படியே தருகிறோம். எல்லாமே தங்களுடையதுதான் என்றாலும் ஈகத்தில் எங்கள் நிலையில் இப்படிதான் உங்களிடம் பேச நீங்கள் அளித்த அறிவு எங்களுக்கு ஆணையிடுகிறது. எல்லாவற்றையுமே முழுமையாக மகிழ்வோடு அளிக்கிறோம். உங்களிடம் நாங்கள் காட்டுவது மௌனம். அதிலே இருந்து உங்கள் திருவடிகளில் தஞ்சமடைகிறோம். ஓம் 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 ஓம். 1918. விதேக முக்தியடைந்த உன் சத்குருவை விளக்கு தீப ஒளியில் கூப்பிட்டால் வருவார். உன் கனவில் நீ அழைக்கலாம். வானத்தில் நீ அவரை அழைக்கலாம். நீ வழிபடும் தெய்வ உருவத்தில் அழைக்கலாம். அவர் வருவார். உன் இதயத்திலும் லலாடத்திலும் கூட அழைக்கலாம், வருவார். 1919. உள்முக உலகிற்கும் வெளி உலகிற்கும் ஒரு பாலம் தேவை. அப்பாலத்தினூடே
இருபாலரும் ஒற்றுமை கண்டு அவரவர்கள் கூட இகத்தில் மகிழ்வோடு இருந்தால் உலக இயக்கத்தை தோற்றுவிக்க முடியும். 1920. இத்தகைய பணியை சுத்த பிரம்ம ஞானிகளும் இல்லறத்தில் முதிர்ந்த சான்றோர்களும் இணைந்து செய்ய வேண்டும். 1921. இறைவா எங்கள் தலைவா, எங்களுக்கு ஏதும் தெரியாது. துன்பங்களும் ஆசைகளும் ஆரவாரங்களும் வேதனைகளும் மகிழ்ச்சிகளும் தொடர்ந்து வருகின்றன. எங்களை நல்லவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தர்மசீலர்களாக, சாந்தமானவர்களாக மாற்றி எங்களால் யாருக்கும் எந்த தீங்கும் நிகழா வண்ணம் எங்களை காத்து அருள்வீர்களாக. எங்களையும் எங்கள் சந்ததியினரையும் நல்ல வழியில் நடத்தி தர திருவருள் சித்தம் எங்கள் மீது வைப்பீர்களாக. 1922. ஆன்மீகம் வேறு, மக்களின் வாழ்வு வேறு, நாட்டாட்சி முறை வேறு என்று உலகம் முடிவு கட்டிவிட்டது. இதன் அறியாமை இருள் உடனே நீக்குதல் அவசியம். 1923. ஆன்மீகம் புறவாழ்வுக்கும் மிகவும் இன்றியமையாதது. அகவாழ்வுக்கு அவசியம் தேவை. புறவாழ்வில் ஆன்மீகம் கலக்கவில்லை என்றால் அமைதி, நிம்மதி, விவேகம், மகிழ்ச்சி, ஒடுக்கம் எதுவும் கிடைக்காது. 1924. வினவு தெரிந்த காலத்திலிருந்து முதுமை வரை நியாயத்தோடு நன்மை செய்து வாழ்ந்தால் முதுமையில் வாழ்வின் கணக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த பிறவி இறைவனை நோக்கி செல்லும் புனித பிறவியாகும். 1925. மரணத்திற்கு முன்னும் மரணத்திற்கு பின்னும் உள்ள நிலைகள் யாவும் ஒன்றுக்கொன்று தொடர்பானது. ஒன்றிலிருந்து உயர்ந்த நிலைக்கு செல்வதாகும். 1926. முதுமை வருவது நல்லது. முதுமை வரும்போது அறிவு பூரணமாகும். முதிர்ந்த நிலைக்கு வர வேண்டும். இது இயற்கை நியதி. ஆனால் இன்று விதியிலிருந்து இன்றைய மனிதன் தவறிவிட்டான். முதுமை வந்து விடுகிறது, அறிவு முதிர்வதில்லை. 1927. முதுமை வருவது நியதியாகும். இகத்தோர் இதை கண்டு வெறுக்கின்றனர். இளைஞர்களோ முதுமையாளர்களை ஒதுக்குகின்றனர். உதாசீனப்படும் முதுமைக்கு நீ அன்பு செலுத்துவது நல்லது, உத்தமம். 1928. ஆத்ம சக்தியின் உதவியினால் தேகத்திற்குள் மூலத்திற்கு மூலமாயிருந்து தேகத்தை இயக்குகிறது. அது விதிக்கு பின்னால் இருந்து அனைத்தையும் கவனித்து வருகிறது. 1929. முதுமையில் அறிவானந்தம், அனுபவானந்தம், அன்பானந்தம் நியாயத்தின் நிலைகளனாய் பெருமிதமாய் பரோ உபகாரியாய் இருக்க வேண்டும். 1930. சத்குரு தரிசனம், பிரம்மத்தை காட்டும் தரிசனம், சிவத்தை காட்டும் சத்குரு தரிசனம், சூனிய தரிசனத்தை காட்டுகின்ற சத்குரு தரிசனம், மகா சக்தியை காட்டும் சத்குரு தரிசனம், ஆத்ம தரிசனத்தை காட்டும் சத்குரு தரிசனம். இந்த இக முழுவதையும்
அதனுள்ளுள்ள சக்தியின் படைப்புகளையும் இயக்கத்தையும் அகநிலையிலும் புறநிலையிலும் உனக்கு காட்டிய சத்குரு தரிசனத்தை, உன் மரணத்தை உனக்கு நண்பனாக்கிய சத்குருவை, இந்த இகத்தை உனக்கு அடிமையாக்கிய சத்குருவை, சத்து சித்து ஆனந்தத்தை அனுபவிக்க வைத்த சத்குரு தரிசனம் உனக்கு வேண்டாமா? சிந்தித்து பார். 1931. சத்குரு தரிசனம் மிக எளிதல்ல. சத்குரு உனக்கு எல்லா தரிசனங்களையும் காட்டிக்கொண்டே போவார். ஆனால் ஒரு நாளும் தன்னை காட்டிக் கொள்ள மாட்டார். 1932. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னோட வந்து உன் ஐக்கியம் வரை தொடர்ந்து விடாது உன்னை காத்து உன்னோடே வந்து கொண்டிருக்கும் அவர் தரிசனம் உனக்கு வேண்டாமா? 1933. உன்னோட இருந்து உண்டு பேசி பழகி தூங்கி வாழ்ந்து தொட்டு கலகல வென்றிருக்கும் சுத்த பிரம்மத்தை, அந்த அருஜோதியை காண வேண்டாமா? 1934. ஞான வைராக்கியம் நிலைக்க சத்குருவை சார்ந்திருக்க வேண்டும். அவரின் அருளால் விழிப்பு உணர்வோடு செயல்பட வேண்டும். 1935. நீ முதலில் தரிசிப்பதற்கு முன் அயமற்ற பக்தியை சத்குருவின் மீது செலுத்து. சத்குருவிற்கு துணையாக இருக்கும் எல்லா பொருள்களையும் அன்புவை. சத்குருவுக்கு குருவான சத்குருவை போற்றி வணங்கு. அது தினந்தோறும் நடக்கட்டும். 1936. சுத்த பிரம்மஞானிக்கு தூக்கத்தின் பீடை பிடிக்காது. இவர்களின் யோக நித்திரை சக்தியும் மற்றவர்களுக்கு நித்திரை வரவழைக்காது. 1937. சுத்த பிரம்மஞானியின் அருட்சக்தி அலைகள் மற்றவர்கள் மீது பாயும்போது பாயப் பெறுகின்றவர்களுக்கு துர்நித்திரை துக்க நித்திரை யாவும் விலகிவிடும். 1938. இன்றைய உலகம் பணம் பதவி பட்டம் தேக இன்பம் இவைகளை மையமாக கொண்டு இயங்குகிறது. இவைகளிலிருந்து விலகும் நீ இகத்தோரால் ஒதுக்கப்படுகிறாய், கீழே தள்ளி விடுகிறது. இந்த உலகம் இப்படிதான், தெளிவாக இரு, கவலைப்படாதே. இகம் உன்னை ஒதுக்கினால் உன் சாதனை வேகமாக செல்லும். 1939. ஒரு சரித்திரம் முடிந்து விட்டதே என்று கவலைப்படாதே. ஒரு சரித்திரம் முடியும் முன்பே இன்னொரு சரித்திரம் தொடங்கிவிடும். இது இறைவனின் செயல். 1940. இந்த ஈகம் தோன்றியதிலிருந்து இன்று வரை எத்தனையோ சரித்திரங்கள் தோன்றியுள்ளன. ஈகம் முடியும் வரை எத்தனையோ சரித்திரங்கள் உருவாகப் போகின்றன. இறைநிலையில் நின்று பார்த்தால் எல்லாமே சாதாரணம் சாதாரணம் சாதாரணம். 1941. ஈகத்தின் எல்லா கோட்டின் விளிம்பிலிருந்து ஈகத்தை நினைத்து பார். சான்றோனுக்கு விரக்தி வரும், அமைதியாகி விடுவான். சுத்த சாதகன் கண்ணை மூடிக்கொண்டு தீவிர சாதனை நோக்கி போய் விடுவான். இக விரும்பிகள் பயந்து விடுவார்கள். இல்லறத்தோர் நாம் என்ன செய்வது எல்லாம் அவன் செயல் என்றே இருந்து விடுவார்கள். சுத்த பிரம்மஞானி புன்னகையோடு சிவத்தை நோக்குவான். 1942. யார் உன்னை பார்க்கும்போது உன் கவலை மாறுகின்றதோ அவரை கவனி. 1943. சர்க்குருவின் பெற்றோர்களை தரிசனம் செய். அவர்களை உண்மையாக அழுக்கற்ற நிலையில்
அழுக்கற்ற நிலையில் சுத்தமாக வணங்கு. இது உன் சாதனைக்கு மிக அவசியமானது. 1944. சர்க்குரு இடத்தை, அவர் நடமாடும் இடத்தை மதிப்போடு தொட்டு வணங்கு. சர்க்குரு இருக்கும் திசையை நோக்கி வணங்கு. அவர் நடமாடும் இடம் புனிதமானது, சக்தி வாய்ந்தது. 1945. சத்குருநாதத்தை, அருட்குரலை வாங்கி சத்திய நிலையில் நின்று அன்போடு பக்தி கொண்டு வணங்கு. அது உன் விதியை தள்ளிவிட்டு ஆத்மாவை தொடுவதாகும். ஞானகீதை தொடரும். வணக்கம், வாழ்வனம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.